சுசல்யா சொல்றது ஐயோ இப்ப என்ன சொல்றேன். என்னோட ஆசை மச்சான் அரவிந்தே. அவர் வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப இவர் டாக்டர் ரொம்ப திமிரா இருப்பார்னு நினைச்சேன். ஆனா இவ்வளோ ஒரு பிரியமான மச்சான் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் என்னைய மாமாவா பார்க்காம ஒரு நல்ல ஃப்ரெண்டாவும் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுசல்யாக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு வந்து ஏதோ இப்பதான் சின்ன பிள்ளையாடுற மாதிரி இருக்கு. பட் வெரி கிளாஸ் பெருசாயிட்டா. 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து தெரியும். என்னோட ஃப்ரெண்டோட சிஸ்டரும் சின்ன வயசுலேருந்து ஒரு காமன் நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அப்புறம் இப்போது ஃபேமிலி பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது மேரிட்டல் அலையன்ஸில் பேசிகிட்டு இருக்கும்போது நல்ல பொண்ணு அப்படின்னு யோசிக்கும்போது வை நாட் அவங்க அந்த லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் வீட்லேயும் கேட்கும்போது இட்ஸ் குட் சாய்ஸ் அப்படின்னு தோணுச்சு. அரவிந்தனுக்கு இவ்வளோ சீக்கிரமாக கல்யாணம் ஆகும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக அவனே எதிர்பார்க்கல. வந்து பொண்ணு தான் பாவம்னு நினைக்கிறேன். பேசிட்டே இருப்பான். அந்த பொண்ணு தான் கொஞ்சம் புலம்புறதை கம்மி பண்ணு. கொஞ்சம் புலம்புறதை கம்மி பண்ணால் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக என் தம்பி என்கிட்ட ஷேர் பண்ணுறத விட என் ஹஸ்பண்ட ஷேர் பண்ணுறது நிறையா. நானே அதுக்கே நிறைய சண்டை போடுவேன். என்னை விட்டு மறந்துட்டு என் ஹஸ்பண்டு தான் ஃபர்ஸ்ட் ஆகிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுதான் சொல்லுவாங்கள்ல, லைஃப் இஸ் எ சர்க்கிள். அதெல்லாம் ஒரு மிராக்கிள் மாதிரி தான். நான் ஒரு பிஃபோர் ஒரு 6 months முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவங்க தான் என்னோட லைஃப் பார்ட்னராக போகிறாங்க. நீலோர்பம் நீரில் இல்லை, ஏன் தாண்டினா இல்லை, இனி ஏதும் தடங்கள் இல்லை, எப்போதும் நெஞ்சில் தொல்லை. அண்ட் வந்து எங்களுக்கு காமன் ஃப்ரெண்ட் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் நிறைய பேர்ல ரொம்ப நிறைய பேர் எல்லாருமே காமன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்காங்க. சுசல்யா வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராசஸ் ஆகும். நாங்கள் 4 பேருக்குள்ளாரியே நான் இப்போ சுகேஷன்ட்ட ரொம்ப நல்லா பேசுவேன். சுசல்யாட்ட பேசலை அப்படின்னா அதுக்கு வச்சுக்கோம். நம்ம கேர் பண்ணுறது இன்டெரக்டாக தான் இருக்கும். பட் சுசல்யா அதை வந்து ஆக்சுவலி சுசல்யா இஸ் ஆல்சோ வெரி குட் கேர்ள், வெரி ஜென். ஆக்சுவலி அரவிந்தனுக்கு சுசல்யா கிடைச்சது அரவிந்தன் இஸ் வெரி லக்கின்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்பயும் வந்து சுசல்யாக்கு மேரேஜ், அதுவும் என் ஃப்ரெண்டு அரவிந்தோட அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதை விட சந்தோஷம், ஷாக்கோட சந்தோஷம் வந்து நிறையவே இருந்தது. இது வரைக்கும் டே அரவிந்த் அப்படின்னு கூப்பிடுவோம். இனிமேட்டு வாங்க அரவிந்த் அப்படி கூப்பிடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் பழகணும். அண்ணன் கூப்பிட்டு இன்னும் அண்ணனே மாற்ற முடியல. மாமா ஆமா, அவன் இனி என்ன அக்கான்னு கூப்பிடுறான். உன்னோட லைஃப் வந்து எப்பவுமே வந்து நிறைய உன் லைஃப்ல வந்து ஜாய்ஃபுல்லான மூமெண்ட்ஸ் இருக்கணும் தான் என்னோட ஒரு பெரிய விஷயம். ரெண்டு பேருக்குமே அன்எக்ஸ்பெக்டட் தான். அதனால we are still processing things and we are still in the process. நம்மளால ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு டிரான்சிஷன் we are still in the process. இது கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தது வேற. இதுக்கப்புறம் வந்து பொறுப்புகள் நிறைய வந்திருக்கும். ஒரு 6 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேமிலி மேனா நான் சொல்றேன். என்ன சொல்றது சுசல்யாவை பற்றி? ரொம்ப நல்ல பிள்ளை. நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கு. நிறையா ஹாப்பியாக, எப்போதுமே அது வந்து ஹாப்பியாக தான் பார்த்துருக்கோம். எப்போதுமே நான் வந்து அதை சோகமாகவோ இல்லை கஷ்டத்தோடையும் பார்த்ததில்லை. ஜாலியாக தான் இருக்கும் எப்போதுமே. அவன் போய் அவர் ஆகிட்டாரு, ஃப்ரெண்ட்லேருந்து இப்போ வந்து மாப்பிள்ளை ஆகிட்டாரு. ஒரு 10th தெரியும். இது இப்படி இருக்கும்லாம் தெரியாது. ரொம்ப நாங்கள் ரொம்ப க்ளோஸு. இப்போ எல்லாமே நிறையா மாறிடுச்சு. ஓகே,
இன்னமும் எங்களுக்குள்ள அதே பாண்ட் எல்லாமே இருக்குது. நாங்கள் நிறைய எல்லாருமே ஓப்பனாக பேசியிருக்கோம், எல்லாமே சொல்லியிருக்கோம். சின்ன வயசுல 10th தெரியும். 10th ரொம்ப படிப்பு அரவிந்த். ஸோ அவன் வந்து என் ஃபேமிலி மெம்பர் ஆவான் அப்படின்றது திடீர்னு ஒரு மிராக்கிள் மாதிரி நடந்துச்சு. ஸ்கூல் ஸ்டேஜ் காலேஜ் ஸ்டேஜ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றது, ஸோ அவங்க அம்மாவோட சேர்ந்து சிரிக்கிறதா இருக்கட்டும், சண்டை போடுறதா இருக்கட்டும், அவங்க 2 பேருக்குள்ள சண்டை போடும்போது நம்ம வேடிக்கை பார்க்குறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் வந்து நிறையாவே இருக்கு. இந்த பொண்ணு ஆக்சுவலாக ரொம்ப சாரி, கொஞ்சம் அடமண்டு, கொஞ்சம் சென்சிட்டிவ். அவளுக்கு பிடிச்சதான் வேணும்பா, நம்ம அதை அப்போஸ் பண்ணோம்னா நம்மளே அப்போஸ் பண்ணிடுவா. இதே மாதிரி அரவிந்து தெரியும், ஜென்ரலாக நல்ல பையன். ஆனால் மூட் ஸ்விங்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். மூட் ஸ்விங்ஸை புரிஞ்சுக்கிட்டா சுசலியா மாதிரி ஒரு பொண்ணு கிடையாது உங்களுக்கு. அதனால பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. பட் ஒன் மோஸ்ட் அமேசிங் ஃபெலோ. அவளும் லைஃப்ல நிறைய பார்த்தா. 2 பேருமே வந்து இனிமேல் லைஃப்ல ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிறது தான் எப்போதுமே நாங்கள் 2 பேருமே ஆசைப்படுறோம். மீட்டிங், பர்சனல் மீட்டிங் அந்த ஆஸ் சச் அப்படி ஒரு மீட்டிங் எதுவும் கிடையாது. வீட்டில் கேட்கும்போது கேன் வி டூ திஸ் அப்படின்னு கேட்கும்போது எனக்கும் நிறைய பயங்கள்லாம் இருந்துச்சு மேரேஜ் ஆனிச்சு சொல்லிட்டு. லைக் அண்ட் இவங்களை பற்றி கேட்கும்போது நல்ல பொண்ணு, தெரிஞ்ச பொண்ணு. ஸோ வை டோன்ட் யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல சான்ஸ், வில் பி ஹாப்பி அப்படின்னு தோணுச்சு. ஏதுமில்லா வாழ்விலே யாதும் நீயாக வருகிறாய், ஒளியுமில்லா வழியிலே மின்மினி தேவு செய்கிறாய். ஃபேமிலிக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வெல் நோன் ஃபேமிலி அண்ட் வெல் நோன் பர்சன். எல்லாமே எவ்ரிதிங் வில் ஃபால் இன் பிளேஸ். பயப்படுற அளவுக்கு கஷ்டப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இருக்காது. எல்லாமே ஹாப்பியாக தான் இருக்கும். அவள் எனக்கு தெரிஞ்ச அவள் தான் வந்து கேங்லேயே லாஸ்ட்டாக மேரேஜ் பண்ணுவான்னு நினச்சது. பட் என்னன்னா சடனாக மேரேஜ் சொன்னோன்னே எங்களுக்கும் புரியல, அவளுக்கும் புரியல. எனக்கு தெரிஞ்சு அவளை மேரேஜ் பண்ணுறவங்க அரவிந்த் வந்து ரொம்ப லக்கி தான். சுசல்யா அண்ட் அரவிந்த் 2 பேருமே உங்களோட லைஃப்பை ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஹாப்பியாகவும் ரன் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ரொம்ப ஹாப்பியான லைஃப்பை நீங்கள் இருக்கணும். விஷ் both of them a very happy married life and successful life. They both should be happy forever. அடிக்கணுமா?